ஹாய், என் பேரு கீர்த்தி. எங்க அம்மா என்ன செல்லமா என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கீக்கின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இப்போ சமீபமா சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறதுல அதோட யூசர் நேம்ஸ் வந்துட்டு நான் கீர்னு வச்சிருக்கிறதுனால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கீர்னு கூப்பிடுவாங்க. எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். பட் என்னுடைய ரூட்ஸ் வந்து எங்க அப்பா வந்துட்டு தினமலர்ல ப்ரீப்ளஸ் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அவர் ஸ்கூலிங் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு ஒர்க் பண்றது இந்த இது எல்லாமே வந்துட்டு நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாம் சென்னையிலேயே வந்து செட்டில் ஆனதுனால நாங்க வந்துட்டு ஃபுல்லா சென்னையிலேயே செட்டில். எங்க அம்மா வந்து ஒரு ஹோம் மேக்கர் அண்ட் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் இப்போ கரெக்டா 4th இயர் படிச்சுட்டு இருக்கான். ஜென்ரலா அக்கா தம்பி எப்பவுமே வந்துட்டு சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். என்னுடைய ஸ்கூலிங் எல்லாம் நான் பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் மடிப்பாக்கத்தில் தான் பண்ணேன். அண்ட் என்னுடைய எம்டெக் டிகிரி நான் விஐடி சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வாங்கினேன். இது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ். பிடெக் அண்ட் எம்டெக் ரெண்டுமே கம்பைண்டாக 5 இயர்ஸில் ஒரே டிகிரியாக வரும், இன்டெகிரேட்டட் டிகிரின்னு சொல்லுவாங்க. அண்ட் என் 5th இயர் காலேஜ்லேயே வந்துட்டு நான் நோக்கியாவில் 9 months இன்டர்ன்ஷிப் பண்ணேன். தென் இப்போது 1.5 இயர்ஸாக அசென்ச்சரில் ஏஐ டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரலாக எல்லாருமே வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்டில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகியிருப்பாங்க. பட் நான் வந்துட்டு நிஜமாகவே எனக்கு கோடிங் பிடிச்சி எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நானாக சூஸ் பண்ணி தான் இந்த ஐடி ஃபீல்டில் வந்திருக்கேன். டான்ஸ் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு கோடிங். என்னை புதுசாக பார்க்குறவங்க நான் ரொம்ப சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இன்ட்ரோவர்ட். சின்ன சின்ன டாக்ஸ் இனிஷியேட் பண்ணணுமோ இல்லைனா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ அப்படி யோசிப்பேன். பட் ஒன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நான் மிங்கிள் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திறந்த வாயை மூடவே மாட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்னை டாப்பர்னு சொல்லுவாங்க. பட் நான் ஓவர் அச்சீவிங் இல்லை, பட் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னா வகையில் வாங்கினதில்லை. பட் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு 4th 5th பிளேசஸில் எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பேன். ஈவன் என்னோட யூனிவர்சிட்டி காலேஜ் டிகிரி கூட அப்போ யூனிவர்சிட்டியில் 5th ரேங்க் தான் எடுத்திருந்தேன் நான். அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் டான்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இது தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு நான் நிறைய ஹாபிஸ் இருக்குது. லைக் நான் திடீர்னு ரேண்டமாக வரைய ஆரம்பிப்பேன், மெஹந்தி போடுவேன் நான். அப்புறம் அவுட் ஆஃப் த ப்ளூ கிளம்பி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா புதுசாக எதனா சமைச்சு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு. சின்ன வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்கணுன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது அவங்களால கற்றுக்க முடியல. ஸோ அவங்களோட கனவை என் மூலியமாக நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்போலேருந்தே அப்போ நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் அப்போ நான் கற்றுக்கிட்ட கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி போகிறப்ப வரப்பெல்லாம் என்னை கூப்பிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆடுறாங்க பாருங்கள் நீங்களும் ஆடுங்கன்னு சொல்லி ஆசை கட்டி ஸ்லோவாக என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ நான் 2nd ஸ்டாண்டர்டில் தான் வந்துட்டு அஃபிஷியலாக ஜாயின் பண்ணேன் டான்ஸ் கிளாஸ்க்கு. கலைமாமணி, எழிலிசைமணி, ஹேமமாலினி கோவிந்தராஜன் மேம், வசுவர்ஷா ஆர்ட் அகாடமி. அங்கே தான் என்னுடைய பரதநாட்டியம் ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பரதநாட்டியமோட நான் கர்நாடிக் வோக்கலுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ப்ரோக்ராம் வந்து நான் வாணி மஹாலில் பண்ணேன் 4th ஸ்டாண்டர்டில். அந்த நாள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பயங்கரமாக ஒன்று அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஹேமமாலினி மேம் கூட 7 years ட்ராவல் பண்ணேன். நிறைய கற்றுக்கிட்டேன். வாணி மஹால், ஆர்ஆர் கானசபா, டாக் பிஎஸ் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியம், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் நிறைய கோயிலில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 பெர்ஃபார்மன்ஸஸ் நான் பண்ணியிருப்பேன் பிஃபோர் சலங்கு பூஜையை. என்னுடைய சலங்கு பூஜையை வந்துட்டு நான் 7th ஸ்டாண்டர்டில் டாக் பிஎஸ் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரோட சேர்ந்து நாங்கள் பண்ணோம். அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸில் வந்து நிஜமாகவே ஒர்த்தாக இருந்துச்சு. இன்னும் கூட எனக்கு அவ்வளோ மெமரபுளாக இருக்குது. டே அண்ட் நைட்டாக ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் கிளாஸ்லேயே தங்கிட்டு அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நிறைய திட்டுகளும் வாங்கினோம். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி சலங்கு பூஜை எங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தப்போ இட் வாஸ் வர்த் இட். மேம் கிட்ட கேட்டால் என்னுடைய மேம் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸாக நான் வந்துட்டு சீக்கிரமாக கிராஸ்ப் பண்ணிவிட்டு அதை மறக்காமல் கரெக்டாக வந்துட்டு ஆடிடுவேன்னு சொல்லுவேன்.
நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் வந்துட்டு டான்ஸு வோக்கல் ரெண்டுத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டாப் பண்ணது. அவ்வளோ அழுகையாக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியே ஆகணுமா சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளியே வந்தேன். அன்னைக்கு யோசித்தேன், மேபி ஃப்யூச்சரில் நானே வளர்ந்து சம்பாதிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் அரங்கேற்றம் பண்ணுறது வந்துட்டு ஒரு தீராத ஆசையாகவே இருந்துச்சு. தென் லைஃப் வென்ட் ஆன். ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் முடித்தேன். ஸ்கூல் அண்ட் காலேஜில் எப்போல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பேன் சாங்ஸ்க்கு. அண்ட் தென் நான் காலேஜ் ஃபைனல் இயரில் நோக்கியாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ரூம்மேட் சுபஸ்ரீ வந்துட்டு அவங்க பிஎஃப்ஏ பண்ணிட்டு இருந்தாங்க பரதநாட்டியமில். ஸோ டான்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ரூமில் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அது பார்க்குறப்போ எனக்கு திரும்ப நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆசை வந்துட்டு எனக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. தென் அவகிட்ட விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது, அவள் வந்து சுதா மேம் கிட்ட மிதுன் கவியில் தான் வந்து கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு. அண்ட் நான் லொக்கேஷன் பார்த்தப்போ எனக்கு அமைஞ்சது அது ரொம்ப க்ளோஸாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் தி சேம் டைம் இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ எனக்கு ஆஃபீஸ்லேயுமே ஒர்க் ரிலேட்டட் ஆஃபர் லெட்டர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன் எனக்கு. ஸோ அதனால் என்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப டிட்டோரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படி தான் சுதா மேம் கிட்ட என்னுடைய டான்ஸ் ஜேர்னி திரும்ப ரீஸ்டார்ட் ஆச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறப்போ நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years பிரேக் வந்துருச்சு. திரும்ப எப்படி இருக்கும், எப்படி என்னால் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸில் தான் வந்தேன். பட் மேம் ரொம்பவே வெல்கமிங்காக இருந்தாங்க. அண்ட் நான் பயந்த மாதிரியே நிறைய லேக் பண்ணேன். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கர்வாகவே இருந்துச்சு மேம் கிட்ட. லைக் பேசிக்காக ஒரு அரமண்டி எப்படி உட்காரணும்லேருந்து ஒரு அடவு வந்து எக்ஸாக்டாக அங்கசுத்தத்தோடு எப்படி ஆடணும், எவ்வளோ தூரம் கை நீட்டணும், கண்ணை எங்கே பார்க்கணுன்ற வரைக்கும் அவ்வளோ கிளியராக பொறுமையாக ஒன்றும் பார்த்து எனக்கு வந்துட்டு கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நிஜமாகவே மேம் அவ்வளோ பொறுமையாக பார்த்தாங்க எனக்கு. அண்ட் இப்போ மேம் கூட நிறைய கோவிலில் லைக் திருக்கழுக்குன்றம், திருவைதிகை, இந்த மாதிரி பெரிய கோவில், திருவண்ணாமலை, இந்த மாதிரி பெரிய கோவிலெல்லாம் கூட ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சிது. அதை விட மேம்னால எனக்கு பிரிட்ஜ் அகாடமியில் ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது. பிரிட்ஜ் அகாடமியை ஹோஸ்ட் பண்ண 3 days ஊட்டி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் வந்து நிஜமாகவே வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முழுக்க 3 days கம்ப்ளீட்டாக வேறு எந்த ஒரு ஆவகேஷன்ஸ், வேறு எந்த ஒரு ஒர்க் நமக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அப்படியே தள்ளி வச்சுட்டு ஃபுல் கம்ப்ளீட் 3 days வந்துட்டு டான்ஸ்க்காகவே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணது. அது வந்துட்டு நிஜமாகவே ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ மேமோட கைடன்ஸ்லேயே பிரிட்ஜ் அகாடமியில் 1 year டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போது அரங்கேற்றமும் பண்ண போகிறேன். இனிஷியலி அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னப்போ ரொம்பவே நான் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். என்னால் 2 yearsல லைக் ரீஜாயின் பண்ண 2 yearsல என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேம் தான் வந்துட்டு என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை அதுக்காக நல்லாவும் ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தேங்க் காட் நான் வந்துட்டு என்னுடைய டான்ஸ் ஜேர்னியை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் அன்றைக்கி நான் எடுத்தேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் நான் இந்த கிளாஸில் வந்து பர்டிகுலராக ஜாயின் பண்ணது. ஏன்னா நான் இங்கே ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய அரங்கேற்றம் கனவுன்றது கனவாகவே மீந்து போயிட்டுருக்கோம். ஆல் தேங்க்ஸ் டு சுதா மேம். இப்போ வர August 24 நாங்கள் டி நகர் கிருஷ்ணகான சபாவில் என்னுடைய ரங்கப்பிரவேசம் பண்ண இருக்கேன். ரங்கப்பிரவேசம் இஸ் நத்திங் பட் அரங்கேற்றம். ஒரு கம்ப்ளீட் மார்க்கமாக அஸ் சோலோ பர்ஃபார்மராக என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட சேர்ந்து 7 குட்டிகளும் வந்துட்டு அவங்களோட சலங்கு பூஜை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு பார்த்து எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் வெல்கம் ஆன் August 24 from 9 AM onwards.